நாடாளுமன்றத்தில் பேசிய ராகுல் காந்தி இந்துக்கள் குறித்து பேசியதால் சர்ச்சை ஏற்பட்டாலும் அவரது பேச்சு அனைவரையும் கவர்ந்ததாக இருந்தது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். கோணம் 1. இந்தியா கூட்டணி கடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்றிய நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை பெற்றிருக்கும் ராகுல் காந்தி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது ஆற்றிய உரை காரசாரமாகவும் துடிப்பாகவும் இருந்ததை காண முடிந்தது. கோணம் 2. குறிப்பாக இந்தியாவின் இந்துக்களின் பிரதிநிதிகள் பாஜகவோ RSSஓ அல்லது மோடியோ அல்ல என்று குறிப்பிட்டு ஆளும் தரப்பை அதிர வைத்துள்ளார். ராமர் கோவிலில் அம்பானி அதானிக்கு அழைப்பு தரப்பட்டதே தவிர ஏழைகளுக்கு இடம் தரப்படவில்லை என்று கூறியதன் மூலம் சமூகத்தின் எந்த பிரிவினரை பாஜக பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்பதை அம்பலப்படுத்தும் விதமாக இருந்தது என்கிறார்கள் சமூக நீதி பேசுபவர்கள். கோணம் 3. இந்துக்களை ராகுல் காந்தி அவமதித்து விட்டார் என்று கூறி ஆளும் கட்சியினர் ராகுலின் உரையை திசை திருப்ப முயன்று அமளி செய்தனர். அப்போதும் ராகுல் காந்தி தனது நிலையில் உறுதியாக நின்று நிதானமாக உரையின் போக்கை திசை திருப்பாமல் பார்த்து கொண்டது மிகவும் சாதுரியமாக அவர் செயல்பட தொடங்கியிருப்பதை காட்டியது. கோணம் 4. எதிர்க்கட்சிகளுக்கு அதிக எம்பிக்களை கொடுத்திருப்பதன் மூலம் பாஜகவுக்கு மக்கள் மூக்கணாங்கயிறு போட்டிருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கும் விதத்தில் ராகுல் காந்தி நீட் தேர்வு, அக்னிவீர் திட்டம் ஆகிய பிரச்சனைகளை கிளப்பியது. மோடி தான் ஒரு பயாலஜிக்கல் பிறப்பு இல்லை என்று கூறியதை கிண்டல் செய்தது போன்றவற்றின் மூலம் மக்களவையை பரபரப்பில் ஆழ்த்தினார் ராகுல் காந்தி என்றே கூற வேண்டும். கோணம் 5. ஆளும் கட்சியினர் அமளியை தொடங்கிய போது ராகுல் காந்தி பேச்சை தொடர முடியாதோ என்கின்ற சந்தேகம் எழுந்தது. ஆனால் அதை விதிகளின்படி எதிர்க்கட்சித் தலைவர் அந்தஸ்தை பெற்றிருப்பதால் அவர் தனது உரையை தொடர்ந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.